Hi friends, YouTube full course series la ipo nama paaka poradhu fourth video channel verification and in the series la idhukku modi potta videos irundhalum seri idhukku appo neenga paaka pora videos irundhalum seri adukana link na keela description la playlist kuduthirken adha click panni neenga check panni paakalam and neenga indha YouTube thavara vera endha vayila neenga adhigamana income edukalaanu solittu keela nammaloda website la kuduthirkom so link click panni neenga check panni paarenga okay ipo vanga நம்ம வீடியோ குள்ள போலாம் இப்போ நம்மளுடைய brand account குள்ள நம்ம இருக்கோம் so இந்த இடத்துல right hand side la நம்ம logo click பண்ணுங்க இந்த இடத்துல YouTube Studio னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இத click பண்ணுங்க இந்த இடத்துல வெல்கம் டு YouTube Studio னு கொடுத்திருக்காங்க இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரும் அதனால கண்டினியூ என்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அடுத்த டைம் வரும்போது இதெல்லாம் நமக்கு காட்டாது ஓகே இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய சேனல் நேம் தான் காட்டுதான்றதை நீங்க செக் பண்ணி பாருங்க YT கேம்பஸ்ன்ற நம்மளுடைய சேனல் இந்த இடத்துல ஷோ ஆகுது அப்படி இந்த இடத்துல உங்களுடைய சேனல் வந்து ஷோ ஆகலைனா நீங்க அகைன் என்ன பண்ணனும் இந்த லோகோவை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்விட்ச் அக்கவுண்ட்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல எங்க உங்களுடைய அக்கவுண்ட் இருக்கோ இதுதான் நம்மளோட அக்கவுண்ட் சோ உங்களுடைய அக்கவுண்ட் எந்த இடத்துல இருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள கொண்டு வந்துடலாம் சோ ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்குமே ஒரு ஸ்டுடியோ இருக்கும் சோ அதுதான் இந்த YouTube ஸ்டுடியோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய எல்லா செட்டிங்ஸ் அண்ட் கஸ்டமைசேஷனும் இருக்கும் சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய சேனல் வெரிஃபிகேஷன் பண்ண போறோம் இது ஏன் பண்றோம் அப்படின்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு சோ இந்த இடத்துல செட்டிங்ஸ் சொல்லிட்டு கீழ ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க சோ இதுல இருக்கிறதெல்லாம் என்னென்னன்றதை உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன் இந்த செட்டிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க ஜெனரல் கொடுத்திருப்பாங்க இதுல நம்மளோட கரன்சி நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இங்க ஆட்டோமேட்டிக்கா US டாலர்ல இருக்கு நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி நீங்க இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இருக்குது இந்தியால தான் சோ நீங்க இந்தியன் கரன்சி இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம் பட் பிகினரா வரவங்க இந்தியன் கரன்சி கொடுக்க வேண்டாம் நீங்க US டாலரே வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க சேனல் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இத கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல பார்த்தா பேசிக் இன்ஃபோ நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் சோ நம்ம எந்த கண்ட்ரில இருக்கோமோ அந்த கண்ட்ரி நம்ம இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும் நாம இருக்குது இந்தியா சோ இந்தியான்றது இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணிக்கங்க அடுத்து கீவேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு கேட்டிங்கனா फ्रेंड्स நீங்க வந்து எந்த கேட்டகரியில போட போறீங்களோ அந்த கேட்டகரியில இருக்கிற எல்லா கீவேர்ட்ஸும் நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணலாம் இப்போ நாம போட போறது YouTube சம்பந்தமான வீடியோஸ் தான் போட போறேன் and YouTube சம்பந்தமான வீடியோ எடிட்டிங் தான் நான் போட போறேன் அப்படினும்போது இந்த இடத்துல நான் YouTube அப்படின்றதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிட்டு கமா கொடுத்தீங்கன்னா செப்பரேட் ஆயிடும் அடுத்து பாருங்க வீடியோ எடிட்டிங் நான் கொடுக்கிறேன் கமா கொடுத்துருங்க அடுத்து YouTube டிப்ஸ் அப்படினு கொடுக்கிறேன் அடுத்து வீடியோ எடிட்டிங் இன் தமிழ்னு கொடுக்கிறேன் சோ இந்த மாதிரி फ्रेंड्स நமக்கான கீவேர்ட்ஸ் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு எடுத்து வந்து இந்த இடத்துல கொடுக்கலாம் இந்த பாக்ஸ்ல கொடுக்கிற கீவேர்ட்ஸ் பார்த்தா ரொம்ப முக்கியம் फ्रेंड्स ஏனா நம்ம சேனல் பார்த்தோம்னா எந்த கேட்டகரியில இருக்கு அப்படின்றது YouTubeக்கு தெரியணும் சோ இந்த கீவேர்ட்ஸை வச்சு தான் YouTube அல்காரிதம் புரிஞ்சிக்கும் ஓகே இவங்க வந்து இந்த மாதிரி கேட்டகரியில வீடியோஸ் போடுறாங்க சோ நாமளுக்கு இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு YouTube அல்காரிதம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஐடென்டிஃபை பண்ணும் சோ அதனால உங்களுடைய நீச் என்னவோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஹை கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணி இந்த இடத்துல வெச்சிருங்க சோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணலாம்ன்றதை உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இப்போதைக்கு நார்மலா இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிட்டு அடுத்து பாருங்க அட்வான்ஸ் செட்டிங்னு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இத கிளிக் பண்ணுங்க இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆடியன்ஸ் கொடுத்திருக்காங்க அது கீழ பார்த்தோம்னா இது மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நீங்க குழந்தைகள் சம்பந்தமா அனிமேஷன் வீடியோஸ் போற மாதிரி இருந்துச்சுனா அதாவது நீங்க போற வீடியோஸ் எல்லாமே குழந்தைகள் தான் அதிகமா பார்ப்பாங்க அப்படினீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்டா இருக்கிற இந்த எஸ் என்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க இல்ல நான் போற வீடியோஸ் எதுவுமே குழந்தைகள் கிடையாது எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணி தான் நான் போறேன் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க செகண்ட் இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க மோஸ்ட்லி இந்த அனிமேஷன் போடுறவங்க மட்டும் தான் அதாவது குழந்தைகள் சம்பந்தமான வீடியோஸ் போடுறவங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஆகிற எஸ் ஆப்ஷன் கொடுக்கணும் சோ கண்டிப்பா நீங்க கொடுக்கணும் இல்லனா ஆட்டோமேட்டிக்கா அது விழுந்துரும் சோ அத பத்தி நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம் பட் இப்போதைக்கு நீங்க செகண்ட் ஆகிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க அடுத்து Google Ads அக்கவுண்ட் லிங்கிங் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இத நம்ம லேட்டரா நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து ஆட்டோமேட்டிக் கேப்ஷன் கொடுத்திருப்பாங்க அப்படியே விட்டுருங்க அட்வர்டைஸ்மென்ட் வந்து டிசேபிள் ஆப்ஷன்லாம் கொடுத்திருப்பாங்க சோ இந்த பாக்ஸ்ல இருக்கிற இந்த டிசேபிள்லாம் கொடுத்துறாதீங்க இது வந்து நம்மளுடைய ரெவென்யூ வந்து குறைச்சிடும் அடுத்து இருக்கிற இந்த கிளிப்ஸ் ஆப்ஷன் அப்படியே நீங்க டிக் மார்க்லயே விட்டுருங்க அடுத்து அதர் செட்டிங்ஸ்ல மேனேஜ் YouTube அக்கவுண்ட் அண்ட் ரிமூவ் அக்கவுண்ட் கொடுத்திருப்பாங்க இத பத்தி நம்ம அடுத்து நம்ம தெளிவா பார்க்கலாம் அடுத்து பாருங்க ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டின்னு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த வெரிஃபிகேஷன்ல நம்ம இத தான் பண்ண போறோம் ஏனா இது வெரிஃபிகேஷன் பண்றதால நமக்கு நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும் அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்னு கொடுத்திருக்காங்க சோ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ல என்னென்ன எலிஜிபிள் இருக்குன்றது கீழே கொடுத்திருப்பாங்க சோ இது மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் இது மட்டும் தான் எனேபிள்ல இருக்கு அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்க இன்டர்மீடியேட் ஃபியூச்சர்னு கொடுத்திருக்காங்க இத நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா கீழே இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது 15 நிமிஷத்துக்கு மேல இருக்கிற வீடியோஸ் நம்ம போட்டுக்கலாம் கஸ்டம் தம்ப்நெயில் நம்ம வெச்சிக்கலாம் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம் இது எல்லாத்துக்குமே இத நம்ம எனேபிள் பண்ணி ஆகணும் சோ இந்த செகண்ட் ஆகிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இதுல இந்த வெரிஃபை ஃபோன் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ இது செப்பரேட்டா இன்னொரு டாபுக்குள்ள போய்டும்
ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் டெக்ஸ்ட் வேணுமா உங்களுக்கு கால் வேணுமான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கொடுக்க போகிற ஃபோன் நம்பருக்கு நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்தாலே போதும். காலில் வர அந்த கீ பார்த்தோம்னா அதாவது அந்த கோடு பார்த்தோம்னா நம்மளுக்கு சரியாக புரியாது. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டாக இருக்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபோனுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடு இந்த இடத்துல கொடுங்க. கொடுத்துட்டு கீழே சப்மிட்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃபோன் வெரிஃபிகேஷன் 2 ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல பாருங்க ஃபோன் வெரிஃபிகேஷன் வெரிஃபைடு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேபை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே வந்துருங்க. இந்த இடத்துல சேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க செகண்ட் இன்டர்மீடியட் ஃபியூச்சர் பார்த்தோம்னா எனேபிள் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தோம்னா அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ இந்த எலிஜிபிளுக்கிற இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர் நம்ம பண்ணோம்னா இங்க இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எலிஜிபிள் ஆயிடும். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகணும்னா இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். அண்ட் இதில் கொடுத்துக்கிற இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஆப்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். இதை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ஆக்சிஸ் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஐடியை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அண்ட் இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. யூஸ் வீடியோ வெரிஃபிகேஷன் அல்லனா யூஸ் யுவர் வேலிட் ஐடி அண்ட் பில்ட் சேனல் லிஸ்டின் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணலாம், இல்லைனா வேலிட் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணலாம். உங்களுடைய ஐடி வெரிஃபிகேஷன் இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஐடி வெரிஃபிகேஷன் எதனா ஒன்று எடுத்து நம்ம இதை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த யூஸ் யுவர் வேலிட் ஐடின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து பாருங்க கெட் இமெயில் டு ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் ஆன் யுவர் ஃபோன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஜிமெயில் ஐடியை என்னுடைய ஃபோனில் நான் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதில் வந்து என்னோட கேமரா ஆன் பண்ணி அதை நான் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபோன் மூலிமா வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நான் கெட் இமெயில்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து பாருங்க ஸ்கேன் கியூஆர் கோட் இன்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இமெயிலுக்கு பதிலாக இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கியூஆர் கோட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த கியூஆர் கோடை உங்களுடைய ஃபோனில் இருந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ண உடனே உங்களுடைய வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல டன்ன்ற ஆப்ஷன் வந்துடும். அண்ட் ஃப்ரெண்ட் இப்போ என்னுடைய ஜிமெயில் ஐடிக்கு ஆப்ஷன் வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணி நான் வெரிஃபிகேஷன் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் டைம் பார்த்தோம்னா 1 டே எடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதுக்குள்ளேயே இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே இங்கே தெரிகிற இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டின்ற இந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல எனேபிள் ஆகிடும். மேலே எப்படி இந்த இடத்துல எனேபிள் ஆகிடுச்சு அதே மாதிரி இந்த இடத்துல எனேபிள் ஆகிடும். எனேபிள் ஆனதுக்கப்புறம் சேவ்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எனேபிள் ஆயிடுச்சுன்னா நம்மளோட வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்றது அர்த்தம். இது எனேபிள் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் அப்லோட் டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த இடத்துல பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனில் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், விசிபிலிட்டி, டேக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொடுத்துக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்லோட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸுக்குமே நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் எல்லாமே நம்ம கொடுக்கணும். பட் இந்த இடத்துல நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஒவ்வொரு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக இதில் நம்ம கொடுத்த டைட்டில் அங்கே வந்துடும். அண்ட் இதில் கொடுத்த நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு வந்துடும். அண்ட் இதில் கொடுத்த டேக்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து டைட்டில் ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். பட் மோஸ்ட்லி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக் வந்து மாறாமல் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரே நீச்சல் தான் பண்ண போகிறோம். அது மைக்ரோ நீச்சல் பண்ணும்போது நம்மளுக்கு நான் டேக் பார்த்தோம்னா அதிகமாக மாறாது. ஒரு சில டேக் மட்டும் தான் மாறும். அதாவது நம்ம டைட்டில் வைக்கிறத கொண்டு வந்து நம்ம டேக்ல பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த இடம் மட்டும் தான் மாறுமே தவிர மோஸ்ட்லி எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைட்டிலில் நாம எப்பவுமே நம்மளோட சேனல் நேமை கொடுப்போம். அதாவது ஒய்டி கேம்பஸ்ன்ற என்னுடைய சேனல் நேமை நான் எப்பவுமே இந்த இடத்துல கொடுப்பேன்னா ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த இடத்துல சேவ் கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணும்போதும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டைட்டிலில் வந்துடும். ஸோ நீங்கள் முன்னாடி அதாவது இந்த ஒய்டி கேம்பஸுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அந்த வீடியோஸை எந்த டைட்டில் வைக்கணுமோ அந்த டைட்டில் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைட்டில் பக்கத்தில் இது வந்துடும். அண்ட் அதே மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நம்ம டிஃப்ரெண்டாக நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ரைட் பண்ணுவோம். ஏன்னா வந்து டைட்டில் வேறு இருக்கும். அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நம்ம ரைட் பண்ணுவோம். பட் அது கீழே பார்த்தோன்னா ஒரு சில விஷயம்லாம் காமனாக இருக்கும். ஸோ நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட், அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் காமனாக இருக்கும். அண்ட் கீழே பார்த்தா டிஸ்க்ளைமர்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ டிஸ்க்ளைமர்லாம் எல்லாமே பார்த்தோன்னா காமனாக தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் காப்பி பண்ணி கொண்டு போய் பேஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. எல்லாமே நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் பார்க்குற நம்மளோட சேனலில் பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டராக இருக்கும். ஸோ இந்த ஆர்டர்லாம் பார்த்தோம்னா எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் தெளிவாக இந்த டிஸ்கிரிப்ஷனை பற்றி நம்ம பேசும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இதில் கொடுத்த டிஃபால்ட்டாக எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுற இடத்துக்கு நம்ம வந்துடும். அண்ட் அடுத்து பாருங்கள் விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பப்ளிக், பிரைவேட், அன்லிஸ்டட் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு இந்த 3 ஆப்ஷன் கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பப்ளிக் ஆப்ஷன் வச்சோம்னா ஒவ்வொரு டைம் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதும்
வீடியோஸ் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா வீடியோஸ் வந்து பப்ளிக் ஆகிடும். இதுவே நம்ம வந்து பிரைவேட் கொடுத்தோம்னா அந்த வீடியோஸ் வந்து பார்த்தோம்னா பப்ளிக்கில் போகாது. ஸோ ப்ரைவேட்டாக வந்து உட்காந்துக்கும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். அண்ட் அன்லிஸ்டட் பார்த்தோம்னா ஸோ அன்லிஸ்டட் வச்சும்போது நம்மளுக்கு லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்க்ல நம்ம யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுறோமோ அவங்க மட்டும் தான் இந்த வீடியோஸை பார்க்க முடியும். மற்றவங்க யாருமே பார்க்க முடியாது. ஸோ பப்ளிக்கில் போடும்போது எல்லாருமே பார்க்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் யாரெல்லாம் உள்ளவங்களும் எல்லாருமே பார்க்கலாம். பிரைவேட்ல போடும்போது நாம மட்டும் தான் பார்க்க முடியும். அண்ட் அன்லிஸ்டட்ல போடும்போது அந்த அன்லிஸ்டட் லிங்க் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க மட்டும் தான் வாட்ச் பண்ண முடியும். வேற யாரும் வாட்ச் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான டிஃபரெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு விசிபிலிட்டி பார்த்தோம்னா அன்லிஸ்டட்ல இருக்கட்டும். அண்ட் கீழே இருக்கிற டேக் ஆப்ஷன் பாருங்க. ஸோ இந்த டேக் ஆப்ஷன் பார்த்தோம்னா நாம வந்து மைக்ரோ நைட்ஸ்ல ஒர்க் பண்றோம். அதனால மோஸ்ட்லி என்னுடைய ஒய்டி கேம்பஸ் என்ற இந்த நேம் வந்து பார்த்தோம்னா ஆல்வேஸ் இதிலே தான் இருக்கும். ஸோ இதை நான் எந்த வீடியோஸ்க்கு மாற்ற போறதில்ல. ஆல்வேஸ் எந்த வீடியோஸ் நான் போட்டாலும் என்னோட நேம் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ கொடுத்துட்டு என்டர் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். இல்லை காமா ஆப்ஷன் கூட நீங்க கிளிக் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி நீங்க எந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்க ஒவ்வொரு வீடியோஸ்க்கு மாற்ற மாட்டீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கங்க. வீடியோ எடிட்டிங் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்க அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல லைசன்ஸ் டைப் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்ல இருக்கட்டும். கிரியேட்டிவ் காமன் ஒரு ஆப்ஷன் செகண்டா கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம போற வீடியோஸை யார் வேணா எடுத்து அவங்க சேனல்ல போடலாம். அதுக்கான பர்மிஷனை நாமளே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நாம இந்த ஆப்ஷனை கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆகிற ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் இந்த ஆப்ஷனை தான் நம்ம கிளிக் பண்ணோம். ஒருவேளை நீங்க போற வீடியோஸ் யார் வேணா எடுத்து யூஸ் பண்ணலாம் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த செகண்ட் ஆகிற இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்க கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து உங்க சேனல் வந்து எந்த கேட்டகரியில் இருக்கு அப்படின்றது நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ ஆட்டோ வெஹிக்கிள் மூலியமா இருக்கா, காமெடி சேனலா, எஜுகேஷன் சேனலா, என்டர்டைன்மெண்ட்டா அண்ட் கேமிங்கா அண்ட் மியூசிக்கா அண்ட் பீப்புள் அண்ட் பிளாக்ஸா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா, ஸ்போர்ட்ஸா, இந்த மாதிரி நீங்க இந்த கேட்டகரி எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. இப்போ நான் போற அந்த யூடியூப் அண்ட் வீடியோ எடிட்டிங்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்ற இந்த ஆப்ஷனில் வரும். ஸோ இந்த ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணிடுவேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்க அப்லோட் டிஃபால்ட் தான் இது நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோஸுக்குமே ஆட்டோமேட்டிக்காக இந்த கேட்டகரி வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து வச்சிடும். ஸோ நீங்கள் எத்தனை வீடியோஸ் போட்டாலும் சரி எல்லா வீடியோஸுமே இந்த ஆப்ஷன் தான் காட்டும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வேகமாக உங்களோட வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அடுத்து பாருங்க லாங்குவேஜ் அண்ட் கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட வீடியோஸோட லாங்குவேஜ் என்ன அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ தமிழா, இங்கிலீஷா, ஹிந்தியான்ற ஆப்ஷன் நம்ம இதில் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே தமிழில் தான் போகிறோம். அதனால் நீங்கள் தமிழ்ன்றதை இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துக்குங்க. இல்லை நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரி நீங்கள் பேஸ் பண்ணி வீடியோஸ் போடுறீங்க எல்லாமே இங்கிலீஷில் இருக்குன்னா இதன் இடத்துல நீங்கள் இங்கிலீஷ்ன்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அண்ட் இந்த டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் நீங்கள் எதில் கொடுத்துருங்களோ அதே கொடுத்துங்க. மோஸ்ட்லி இந்த இடத்துல பார்த்தோன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் நம்ம இங்கிலீஷில் தான் ரைட் பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கிலீஷ்ன்ற அந்த ஆப்ஷன் நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே தமிழில் தான் ரைட் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் இந்த தமிழ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைட்டில் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் வந்து வைங்க. தமிழில் கொஞ்சம் வைங்க, இங்கிலீஷில் கொஞ்சம் கலந்து வைங்க. இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேகை பற்றி நம்ம தெளிவாக இன்னொரு வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த இடத்துல கமெண்ட் பார்த்தோன்னா ஆன்ல இருக்கட்டும். அடுத்து சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. இந்த இடத்துல பாருங்க பர்மிஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல கீப் மேனேஜிங் பர்மிஷன் டு யுவர் பிராண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டை வேற யாருன்னா மேனேஜ் பண்ணுறதா இருந்தால் நாம் அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருக்கிறதும் அதே ஆப்ஷன் தான். அடுத்து கம்யூனிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ மேனேஜிங் மாடரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மள கமெண்ட்லாம் யார் மேனேஜ் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கலாம். அடுத்து ஸ்டாண்டர்ட் மாடரேட்டர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட யூசர் யாருன்னா நம்ம மறைக்கணும், ஸோ அந்த யூசரே நம்மளுக்கு தெரியக்கூடாது நினச்சோன்னா இந்த ஹிடன் யூசர் இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க பிளாக்டு வெர்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில வார்த்தைகள்லாம் யாரும் நம்மள்ட்ட பேசக்கூடாது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அந்த வார்த்தைகளை இதில் கொடுத்து நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பிளாக் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை டிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்மளோட கமெண்ட்ல யாருமே லிங்க் கொடுக்க முடியாது. ஒரு சில ஸ்பேம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அக்கௌண்ட்ல வந்து லிங்கை பேஸ்ட் பண்ணினே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த பிளாக் லிங்க்ஸ்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்குங்க. இந்த டிஃபால்ட்டை செக் பண்ணிட்டு நீங்கள் சேவ்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்க கிரியேட்டட் டெமோகிராஃபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது நியூவாக இப்போ தான் ஆட் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அடுத்து அக்ரிமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுவுமே இருக்காது. இது எல்லாமே கொடுத்துட்டு சேவ்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சேனலை நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ரெடி எனேபிள் தான் இருக்கும். நீங்கள் செகண்ட் அண்ட் தேர்டை நீங்கள் கண்டிப்பாக எனேபிள் பண்ணணும். ஸோ நம்ம சொல்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து வந்து இந்த சேனல் எப்படி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்மளோட வெப்சைட்டை கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.